வணக்கம். இப்ப பிரபஞ்சம்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நட்சத்திரங்கள், கிரகங்கள், அப்புறம் கண்ணுக்கே எட்டாத தூரம், அப்படிதானே? ஆனா இந்த பிரபஞ்சம்ங்கிறது நாம பார்க்கிற இந்த வெளி மட்டும்தானா? இல்ல இதுக்குள்ள வேற ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்குதா? இன்னைக்கு நாம இத பத்தி தான் பார்க்க போறோம். ஹிந்து பிரபஞ்சவியல் இந்த கேள்விக்கு எப்படி பலவிதமா பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு, இத வெறும் மைல்ல அளக்க முடியுமா இல்ல நம்ம மனசோட நிலைகளை வச்சு அளக்கணுமா? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு புரிதலுக்கும் ஆதாரம். பிரபஞ்சத்தை வெளியில இருக்கிற ஒரு இடமா பார்க்கணுமா இல்ல நமக்குள்ளேயே இருக்கிற உணர்வு நிலைகளோட ஒரு வரைபடமா பார்க்கணுமா? இந்த ரெண்டு பார்வையும் எப்படி உன்னோட உன்ன சேருதுங்கிறத தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல பிரபஞ்சத்தை ஒரு மேப் மாதிரி பார்ப்போம். ஒரு கட்டமைப்பு பார்வையின்படி இந்து பிரபஞ்சவியல் இந்த பெரிய அமைப்பை எப்படி பல உலகங்கள் கொண்ட ஒரு சிஸ்டமா விவரிக்குதுன்னு பார்க்கலாம். புராணங்கள் படி பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட அடிப்படை கட்டமைப்புக்கு பேரு லோகத்ரயா. அப்படின்னா என்ன? 3 உலகங்கள். சிம்பிளா சொல்லணும்னா இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் 3 பெரிய பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கு. இதுதான் பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த 3 உலகங்களும் வெறும் இடங்கள் கிடையாது. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான உணர்வு நிலையை குறிக்குது. முதல்ல ஊர்த்வலோகம். இதுதான் மேலுலகங்கள், அதாவது சொர்க்கம். இங்கேதான் தேவர்கள் மாதிரி உயர்நிலை உயிர்கள் இருக்காங்க. அடுத்தது மத்தியலோகம். இது இடைநிலை உலகம், அதாவது நாம வாழ்ற இந்த பூமி இங்க தான் இருக்கு. கடைசியா அதோலோகம். இது கீழ் உலகங்கள், அதாவது பாதாள உலகங்கள். இது ஒரு கம்ப்ளீட்டா வேற ஒரு தலம். இப்ப பாருங்க, இந்த 3 பெரிய பிரிவுகளுக்குள்ள மொத்தம் 14 தனித்தனியான உலகங்கள், அதாவது கிரக அமைப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. அடேங்கப்பா, ஒவ்வொரு உலகத்துக்கும் அதுக்கே உரிய தனித்தன்மைகள், அங்க வாழற உயிர்கள்னு எல்லாமே வேற வேற. இதனால பிரபஞ்சத்தோட கட்டமைப்பு இன்னும் ரொம்பவே சிக்கலாகுது இல்லையா? சரி, இப்போ நம்ம கிட்ட பிரபஞ்சத்தோட ஒரு மேப் இருக்கு. ஆனா அதோட சைஸ் என்ன, அதோட அளவு என்ன? இந்து பிரபஞ்சவியல் இத ஒரு வெறும் வரைபடமா மட்டும் பார்க்கல. அதுக்கு ஒரு பிசிக்கல், அதாவது அளவிடக்கூடிய ஒரு உண்மையாலும் ஒரு பரிமாணம் இருக்கு. வாங்க அந்த பார்வையை இப்ப பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்துல பிரபஞ்சத்தோட அளவை ரொம்ப துல்லியமா சொல்லியிருக்காங்க. அதுபடி இந்த நாம பார்க்கிற பௌதீக உலகத்தோட விட்டம் 4 பில்லியன் மைல்கள். இது ஏதோ குறியீடுக்காக சொன்ன நம்பர் கிடையாது. இது ஒரு நேரடியான பிசிக்கல் அளவீடு. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? இப்ப பாருங்க, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒப்பீடு. இந்த மூலநூல் என்ன சொல்லுதுன்னா, பிரபஞ்சத்தை புரிஞ்சிக்க 2 வழிகள் இருக்கான். ஒன்னு வேத வழி. இது முக்தி அடைஞ்ச ஆன்மாக்கள் கிட்ட இருந்து வர்றது, அதனால இதுல தப்பே இருக்காதுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு நவீன அறிவியல். இது இன்னும் கட்டுக்குள்ள இருக்கிற ஆன்மாக்களோட குறைபாடுள்ள கருவிகளை வச்சு வர்றது, அதனால இதுல நிறைய தவறுகள் வர வாய்ப்பு இருக்குன்னு இந்த பார்வை சொல்லுது. நல்லா கவனிங்க, இது இந்த குறிப்பிட்ட மூலத்தோட கண்ணோட்டம். இந்த மேற்கோள் அந்த பார்வையை இன்னும் அழுத்தமா சொல்லுது. நாம் விஞ்ஞானிகளை கண்டு அஞ்சக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிற தகவல்களை முழுசா நம்பணும். இப்போ இருக்கிற விஞ்ஞான கோட்பாடுகளை பார்த்து நாம குழம்பிடக்கூடாதுன்னு இந்த கண்ணோட்டம் ரொம்பவே வலியுறுத்துது. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்தது பிரபஞ்சத்தோட வெளிப்பக்க வரைபடம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த வரைபடம் நட்சத்திரங்களை பத்தி இல்ல, நம்மள பத்தியே இருந்தா எப்படி இருக்கும்? வாங்க இப்போ பிரபஞ்சத்தோட இன்னொரு பக்கத்தை, அதோட உளவியல் ரீதியான அர்த்தத்தை ஆராய்வோம். இது ரொம்பவே ஆழமான ஒரு பார்வை. இந்த மைல்கள் எல்லாம் வெளியில இருக்கிற தூரமா இல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற உணர்வு நிலையா? பாருங்க, இந்த கேள்வி நம்மளோட பார்வையை மொத்தமா மாத்த போகுது. பிரபஞ்சத்தோட அளவுகளையும் உலகங்களையும் பிசிக்கல் டிஸ்டன்ஸா பார்க்காம நம்ம மனசோட, நம்ம உணர்வோட வெவ்வேறு நிலைகளா பார்த்தா எப்படி இருக்கும்? இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? இங்கதான் மண்வந்தரம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு சூப்பரான புது விளக்கம் கிடைக்குது. பொதுவா மண்வந்தரம்னா ஒரு பெரிய கால அளவு, ஒரு யுகம்னு நினைப்போம். ஆனா இந்த உளவியல் பார்வையில மனு அப்படின்னா மனம், அந்தரம்னா வேறுபாடு. அப்போ மண்வந்தரம்னா என்ன? மனதின் எல்லையை கடப்பது. அதாவது நம்ம ஆன்மா ஒரு மனநிலையிலிருந்து இன்னொரு மனநிலைக்கு மாறுற கட்டம் தான் மண்வந்தரம். இது வெறும் டைம் பாஸ் ஆகிறது இல்ல, இது ஒரு உணர்வு நிலை மாற்றம். இந்த பார்வையில பாத்தீங்கன்னா புராண கதாபாத்திரங்கள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களோட சிம்பிள்ஸ் மாதிரி. இப்போ இருக்கிற யுகத்தை ஆள்றது இந்திரன். இந்திரன்னா யாரு? நம்மளோட 5 புலன்கள் தான். நம்ம வாழ்க்கை முழுக்க இந்த புலன்களை சந்தோஷப்படுத்துறத சுத்தியே தான் இருக்கு. அப்புறம் சித்திரகுப்தன், அவரு நம்மளோட ரகசிய ரெக்கார்டர். நாம இந்த புலன்களுக்காக செய்யற எல்லா கர்மாவையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரி, அடுத்த யுகம் யாருடையது? அது பலியோடது. பலிங்கிற பேருக்கு அர்த்தமே தியாகம். குறிப்பா நம்ம அகங்காரத்தை தியாகம் பண்றது.
இந்த இடத்துல தான் பலி வாமனர் கதை ஒரு சூப்பரான உருவகமா மாறுது. அந்த கதையில வாமனர் பலியோட அகங்காரத்தை அடக்குவார் இல்லையா? அது மாதிரி நம்ம நான்கிற அகங்காரத்தை வெல்லும்போது ஒரு புது உணர்வு நிலைக்கு போறோம். அதுதான் பேரின்பம் நிறைந்த ஒரு புது உலகம். சிம்பிளா சொன்னா, நம்ம அகங்காரத்தை தியாகம் பண்ணி ஒரு புது பரிமாணத்துக்குள்ள நுழையிறது தான் இந்த கதை சொல்ற விஷயம். சரி, இப்போ நாம பார்த்த இந்த 3 தனித்தனியான பார்வைகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது பிரபஞ்சத்தை பத்தின ஒரு முழுமையான சித்திரம் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த அட்டவணையை பாருங்க. நாம பேசின எல்லா விஷயமும் இதுல தெளிவா இருக்கு. கட்டமைப்பு பார்வையில லோகங்கள்னா என்ன, 3 கோளங்கள்ல இருக்கிற 14 கிரக அமைப்புகள். பௌதீக பார்வையில அவை 4 பில்லியன் மைல் பிரபஞ்சத்துக்குள்ள அளக்கக்கூடிய தூரத்துல இருக்கிற உலகங்கள். ஆனா உளவியல் பார்வையில பாருங்க, லோகங்கள் நம்மளோட உணர்வு நிலைகளா மாறுது, மன்வந்தரங்கள் நம்ம ஆன்மாவோட பயணமா மாறுது. பாத்தீங்களா? இந்த 3 பார்வைகளும் சேரும்போது தான் இந்த பிரபஞ்சவியலோட முழு சித்திரமும் நமக்கு கிடைக்குது. அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். பிரபஞ்சத்தோட இந்த வரைபடம் வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களுக்கு வழிகாட்டுதா, இல்ல நமக்கு நாமே வழிகாட்டுறதுக்கான ஒரு வரைபடமா? இந்த பிரபஞ்சவியல் வெறும் ஆஸ்ட்ரோனமியா, இல்ல அது நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆழமான சைக்காலஜியா? ஒருவேளை ரெண்டுமே உண்மையா இருக்கலாம் இல்லையா? இதை நீங்க தான் யோசிக்கணும். நன்றி.